மூணாவது அடி உரம் வேறு என்ன செய்யலாம்? வாய்ப்பு கிடைச்சதுன்னா எனக்கு இதுவும் கொண்டு போக முடியாதுங்க, ஜீவாமிர்தமும் கொண்டு போக முடியாது. மீன் அமிலம் 3 லிட்ரு அல்லது 5 லிட்டர் அல்லது பஞ்சகாவியா 5 லிட்ரு அல்லது ஈயம் கரைசல் 5 லிட்ரு பாட்டில் தூக்கிட்டு போகலாம்ல, வயர் கூட இல்லை, நிலத்துக்கு தூக்கிட்டு போங்க. அதில் இந்த 5 லிட்டரை தூக்கிட்டு போங்க. இந்த 5 லிட்டரு இந்த பொருளோட மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல், இது கூட அசோஸ்பைரில்லம் 2 லிட்டர், பாஸ்வோ பாக்டீரியா 1 லிட்டர், ட்ரைகோடர்மா விரிடி 1 லிட்டர் கண்டிப்பாக கொடுக்கணும். இது கலந்த கலவையை முடிஞ்ச அளவுக்கு காலையில் போனோடனே கலந்து வச்சுட்டு ஒரு 40 லிட்டர் இந்த வாளி இருக்கு இல்லைங்களா, பெயிண்ட் டப்பா, 40 லிட்டர் பெயிண்ட் டப்பாவில் கூட கலந்துட்டு 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வைங்க, அல்லது அரை கிலோ கலந்து வைங்க, அல்லது ஒரு லிட்டர் கரும்பு சாறு இருந்தால் அதில் ஊற்றி வைங்க. நீங்கள் வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் வரும்போது நிலத்தில் ஊற்றி விட்டு வந்துடுங்க. உங்களுக்கு எட்டுற அளவுக்கு தூக்கி வீசுங்க. தோள்பட்டை வலிக்குதா, வரப்பில் நடந்து ஊற்றிக்கிட்டு போங்க. உள்ளே போய் ஊற்றுறதுக்கு தோட்டக்காரங்க இருக்காங்களா, உள்ளே போய் ஊற்ற வைங்க. சாமி, ஒரு பயிரை நட்டோம்னா அதுக்கான அடி உரம் வேணும், மண்ணில் சத்து வேணும். ஒரு இடத்துலேருந்து நாற்றை பிடுங்கிட்டு வந்து இன்னொரு இடத்துல நடுறீங்க,